மூர்த்தி எம்எல்ஏ போய் ஒரு கையெழுத்து கேட்டா அப்ப என்ன சொன்னாங்க, குமாரகுடினா எங்க இருக்குனாங்க. அதுக்குதான் நான் கேட்டேன், நீங்க ஓட்டு கூழ கும்பிட்டீங்கல்ல, அங்க இருக்க என் ஓட்டு, நீ வாயா குமாரகுடியா நான் காட்டுறேன்னு வடகத்து மூர்த்திய. நாங்க எங்களுக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், எங்களுக்கு வசதி செஞ்சா ஓட்டு போடுவோம், இல்லன்னா போட மாட்டோம். போட முடியாதுங்க சார். இது கொலை வச்சு நாங்க பரிசார கட்டி கொடுக்கல, எங்களுக்கு சொசைட்டி கிடையாது, ரோடு கிடையாது, தண்ணி கிடையாது. 8% வந்தாங்க, இந்த ஊருக்கு எந்த சலுகையுமே செய்யல. 8% வந்தாங்க, இந்த ஊருக்கு எந்த சலுகையும் செய்யல. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. 20-25 வருஷமா உப்பு தண்ணி குடிக்கிறோம், அவங்க கீழ மாத்திர நல்ல தண்ணி சாப்பிடுறாங்க, எங்களுக்கு எந்த வசதியுமே செய்யலைங்க. குமாரகுடி கிராமத்துல பேசுறோம். எங்க கிராமத்துக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. தெருவிளக்கு, அங்கன்வாடி மையம், மற்ற ரோடு வசதி, சுடுகாடு வசதி எதுவுமே கிடையாது. முக்கிய ஆதாரமா எங்களுக்கு குடிநீர் வசதி கிடையாது. இது எங்களுக்கு உடனடியா அரசு தலையிட்டு உடனே எங்களுக்கு பண்ணி தரணும். அப்படி இல்லைன்னா இந்த தேர்தலை முழுவதுமாக கிராமமே சேர்ந்து புறக்கணிக்க போறோம். அதுவும் மீறி முடியலன்னா நாங்க தாலுகா ஆபீஸ்ல போய் எங்களோட ரேஷன் கார்டும் ஆதார் அட்டையும் கொண்டு போய் குடும்பத்தோட எல்லாம் ஒப்படைச்சிட்டு எங்க கிராமத்தை மட்டும் நாங்க பார்த்து நிர்வாகம் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இது உடனடியாக செஞ்சு தருவோம். அப்படி இல்லைனாக்கா நாங்க மேற்படி நாங்க கலெக்டர் ஆபீஸுக்கு போய் அங்க மனு கொடுப்போம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், நாங்க சாலை மறியல் பண்ணுவோம். அதுக்கான உடனடியாக நீங்க தலையிட்டு நீங்க எங்களுக்கு உடனே அரசு தலையிட்டு இதை சரி பண்ணி தரணும். எங்களுக்கு முக்கிய ஆதாரமா குடிநீர் தான் எங்களுக்கு சுத்தமா இல்லை. எங்க மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு நிக்கிறாங்க. எல்லாருமே உப்பு தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். 20 வருஷமா எங்களுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமே இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். நாங்க இன்னமும் ஹாஸ்பிட்டல் போக முடியல. மக்கள் ஒரு பிரசவ டைமுக்கு எங்கேயும் எடுத்து போக முடியல. ரோடு வசதி சுத்தமா இல்ல. இங்க இருந்து நாங்க இங்க வந்து சீர்காழி 10 கிலோமீட்டர் போறோம், ரேஷன் கடைக்கு 4 கிலோமீட்டர் போறோம், ஒயின் ஷாப்புக்கு நல்ல ரோடு போட்டு கொடுக்குறாங்க. எங்க கிராமத்துக்கு பள்ளி ஒரு அங்கன்வாடி மையம் கிடையாது. எங்களுக்கு எங்க மக்கள் ரொம்ப தவிக்கிறாங்க. இதுக்கான உடனடியே இந்த தீர்வு பண்ணும் இந்த அரசு. இல்லைனாக்கா மின்சார வசதி சுத்தமா கிடையாது, தெருவிளக்கு கிடையாது. எங்களுக்கு இருட்டில தான் போறோம். அங்காடி கிடையாது, அங்காடிக்கு 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருக்கோம். டாஸ்மாக் மட்டும் நல்ல ரோடு போட்டு கொடுக்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்கு உடனடியாக தீர்வு பண்ணும் சார். இல்லைனாக்கா இந்த தேர்தல் சுத்தமா நாங்க புறக்கணிப்போம். எங்க கிராமத்துக்கு எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் தேவையில்லை. இதை பண்ணி கொடுத்தாங்கன்னா தான் இது பண்ணி கொடுத்தாக்க நாங்க தேர்தலை சந்திக்க தயாரா இருக்கோம். இல்லையா அந்த தேர்தலை முற்றிலுமா நாங்க தவிர்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.